நான் டி நகர் தொகுதியில் நான் காங்கிரஸ்காரன். நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக தான் வரும். ஆமாம், கருணாநிதி எம்எல் 4.5 வருஷம் ஆட்சி, அருமையான ஆட்சி, பொற்கால ஆட்சி பண்ணியிருக்காங்க. மேலும் பண்ணுவாங்க. இந்த ரோடெலாம் அவங்க தான் போட்டாங்க. நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க தான். இந்த எம்எல்ஏ எப்படி உங்களுக்கு தேவைன்னா உடனுக்குடன் வந்து அதெல்லாம் உடனே வந்தாக பார்த்துருவாரு. ஆமாம், நம்மளுடைய சொந்த பிரச்சனையை கூட நான் சொன்னேன்னாக்கா உடனே வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கூடியவர். ஆமாம், விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து திமுக எதிர்க்கிறாரு. விஜய் வந்து நானும் சிவாஜி ரசிகராக இருந்து பார்த்துருக்கேன். சிவாஜியும் கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆரும் திமுகலேருந்து வந்தார். இப்போ விஜய் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவரும் கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. இதே பொதுமக்களுக்கு ₹1 கொடுத்தவர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் கட்சியில் வந்துக்கிறேன், மக்களுக்கு சாராயம் கொடுப்பேன், கல் கொடுப்பேனாக்கா அதில் வேலைக்கு ஆகுமா? சும்மாவே நான் அள்ளி கொடுத்துருவேன்னா கொடுக்க முடியாது. விஜயகாந்தே பார்த்துட்டு போனார். விஜயகாந்த் ஒரு பொற்கால ஆட்சி அமைச்சிருப்பார் விஜயகாந்த் இருந்தாக்கா. ஆனால் விஜய் கிடையாது, விஜயகாந்த் கிடையாது விஜய். என்ன எம்ஜிஆர் தூசு கூட கிடையாதுங்க. இவர் எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆர் யார்? தெய்வம். அதே மாதிரி நீ விஜயகாந்த் எடுத்துனா தெய்வம், மக்களால் போட்டுட்டு தெய்வம். அது மாதிரி சிவாஜி இவங்களாம் அவங்களுடைய நடை கூட இவங்ககிட்ட கிடையாது. சும்மானா கத்தி எடுத்துக்கு நாகத்தை வச்சுன்னு போனாக்கா அது என்ன இது? விஜய்க்கு வாய்ப்பே கிடையாதுங்க. யாரு விஜய்? விஜயுடைய ஒரிஜினல் பேர் என்ன? விஜயுடைய ஒரிஜினல் பேர் என்ன? அவர் எங்க இருந்தாரு? அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காம அவங்க ஓடி போயிட்டாங்க தனியாக. அவன் பொண்டாட்டி பிடிக்காம பொண்டாட்டி ஓடி போயிட்டா, பசங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. இது குடும்பமா இது? இவர் வந்து குத்துன்னு இருப்பார். பனையூரில் தான் போய் குத்தனம் பண்ணணும். இவர் மட்டும் தனியாக 44 பேரை சாவச்சு யாராவது வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிறது அரசியல். அந்த 44 பேர் குடும்பத்துக்கு இன்னி வரலாம் போகல. இது வரலாம் நேரில் எங்கே பார்த்தாரு? அவர் வீட்டுக்கு தான் வர வச்சாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர வைக்கிறது நேராக போய் பார்த்துட்டுனாக்கா தெரிஞ்சிருக்கும் இவரோட போச்சுன்னு. எனக்கு அப்போ 64 வயசு ஆகுது. நான் 7 வயசுலேருந்து காங்கிரஸ் கொடியை கொத்தின்னு இருந்தவன். இன்றைக்கும் காங்கிரஸ்காரனாக தான் இருக்கிறேன். இவர் எதில் இருந்தார்? இவர் மக்களுக்கு பற்றி என்ன தெரியும்? அவருக்கு அரசியலும் தெரியல. ஒரு முதலமைச்சரை போய் அங்கிள் என்றாரு, டாடி என்றாரு. என்ன இது? ஒரு முதலமைச்சருக்குள்ள மரியாதை வேணும்ல. அந்த மரியாதையே கிடையாது அவர்கிட்ட. தாமக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் யார் கூட்டணி வைப்பாங்க? பிஜேபியில் கூட்டணிக்கிறாங்க 12ஆம் தேதி. அங்கே போனாக்கா தெரியும் விசாரணை. காங்கிரஸ் திமுகவோட தாங்க கூட்டணி உறுதியா. அதில் மாற்றமே கிடையாது. ராகுல் காந்தி முடிவெடுத்து சொன்னது தான். இங்கே இருக்க தலைவர்கள்லாம் ஒன்றும் அதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஆமாம், ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதான் முடிவு.